எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மாசராஜா. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்த நாளுக்கு கிஃப்ட் பிடிக்க வீடியோ தான் இன்னைக்கு போட போறோம். ரொம்ப நாள் ஆச்சு கிஃப்ட், பிறந்த நாள் முடிஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் கிஃப்ட் போடாதுக்காங்களே நீங்க நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட கிஃப்ட் வந்துச்சு, இங்க பாருங்க, ஏகப்பட்ட கிஃப்ட் வந்துச்சு. ஆனா நம்ம போடுறதுக்கு டைம் கிடைக்கல. டைம் கிடைக்கலங்கிறத நிறைய வேலைகள், அதனால வீடியோ எடுக்க முடியாம போச்சு. இனிமே கண்டிப்பா நம்ம வீடியோ வந்துடும். 2025 இனிமே எல்லாமே நல்லதா இருக்கும்னு நம்ம வேண்டி கொடுக்கணும். கிஃப்ட் பிரிக்கலாமா? ஒவ்வொரு கிஃப்டானு பிரிச்சு யார் யாரெல்லாம் என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு இன்னைக்கு வீடியோவை பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யார் கிஃப்ட் உடைக்கலாம்? ஃபர்ஸ்ட் கிஃப்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வெள்ளையா. யாரு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கண்ணா அவர்கள், உயிர் தோழன் கண்ணா அவர்கள் கொடுத்துருக்காங்க. கண்ணா உயிர் நட்பு. ஆமா, உன் கையாலே பிரிச்சு, அதான் நல்லா இருக்கும். உன் பிறந்த நாளுக்கு நீ தானே பிரிக்கணும். ஆமா, நான் உன் கையால பிரிக்கேன். ஃபர்ஸ்ட் குலதேவா. ஆமா, என் கையால பிரிச்சா அது ராசி கிடையாது. 2025 உனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரிக்கைக்குள்ள அங்க ரணக்கிழமை ஆயிரும் போலயே. எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க, என்னடா பிறந்தநாள் முடிஞ்சு நினைச்சிருப்பீங்க எல்லாரும், பிறந்தநாள் முடிஞ்சு இத்தனை மாசமாச்சு, இதுக்கப்புறம் பிறந்தநாள் வீடியோ போடுறதானே அப்படின்னு. ரொம்ப லேட் ஆயிட்டு, யாரும் கோச்சிக்கிறாங்க நினைச்சுக்கோங்க. இன்னைக்குதான் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராக்கு ஏதோ லென்ஸ் கொடுத்துருக்கான் போல. ஏதோ கொடுத்துருக்கான். கேமரா லென்ஸ் கொடுத்துருக்கான். நம்ம கேமராக்கு லென்ஸ் மாட்டான்னு லென்ஸ் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பாரு. இன்னும் ஓபன் ஆக மாட்டேங்குது. நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். இது லென்ஸ் கிடையாது, காபி கப்பு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இங்க பாருங்க, இல்ல காபி குடிச்சிக்கலாம் போல இதை வச்சு. ஆமா, காபி கப்பு. நானும் லென்ஸ் வேணுமோ நினைச்சு 1 லட்ச ரூபா வருமே அப்படின்னு நினைச்சேனா, என்னடா இவன் இவ்வளவு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டானே அப்படின்னு ஒரு நிமிஷத்துல ஷாக் ஆயிட்டேன். கடைசியில பார்த்தா இது காபி கப்பு. சரி, உன் பேரை சொல்லி டெய்லி ஒரு போட்டோ எடுத்துட்டு காபி குடிச்சுக்கிறேன். அடுத்த கிஃப்ட் என்னன்னு பாத்துடலாமா? அடுத்த கிஃப்ட் இது யாரு? ஹாப்பி பர்த்டே அண்ணா இசைக்கு ராஜா. இவன் ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டு தான்டா கொடுத்துருக்கான். ஹாப்பி பர்த்டே இசைக்கு ராஜா. சூர்யா தம்பி. சூர்யானா உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு தெரியல. காதல் மன்னன். போன வீடியோல பார்த்து சொல்லியிருப்பேன். காதல் மன்னன் கண்ணா என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கான்னு நம்மளே உழைச்சு பார்த்துருவோம். குட்டி மாஸ், ஏதாவது பேசுங்க குட்டி மாஸ். என்ன குட்டி மாஸ்? கீச்சேன் கொடுத்துருக்கான் நம்மளுக்கு. 6 அழகா இருக்க. சூப்பரா இருக்குங்க. கீச்சேன் கொடுத்துருக்கான் 6. அவன் பேரும் இசைக்கு ராஜா தான், என் பேரும் இசைக்கு ராஜா தான். 2 பேரும் ஒண்ணு இருக்கணும்னு ராஜான்னு கொடுத்ததுக்கு பேர்ல 6 கொடுத்துட்டான் ராஜா பேர்ல. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தம்பி, ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, 6 கொடுத்துருக்கான். நன்றியோ நன்றி, மிக்க நன்றி. அடுத்த கிஃப்ட் பிரிச்சிடலாம். அடுத்து யாருன்னு பாத்துக்கலாம். அடுத்த கிஃப்ட் நம்ம தோலா கலெக்ஷன்ஸ். தோலா கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. தோலா கலெக்ஷன்ஸ்ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. நம்ம திருநெல்வேலியே ஃபேமஸான கடை. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா தச்சநல்லூர், திருநெல்வேலி தச்சநல்லூர் சந்திமர்ச்சம்மன் கோயில் பின்னாடி இருக்கு அந்த கடை. எல்லாரும் போய் என்ன கிஃப்ட், ஃப்ரேமு, மேக்கப்பு எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க மேக்கப் செட்டு எல்லாமே இருக்கு நம்ம கடையில. நம்ம அண்ணன் தான் கொடுத்துருக்காங்க தோலா கலெக்ஷன்ல இருந்து. ஹாப்பி பர்த்டே ராஜா அப்படின்னு சொல்லி அவங்க கிஃப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துருவோம். நம்ம கடையை மறக்காம தோலா கலெக்ஷன்ஸ்னு இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணாலே வந்துடும். சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபர்லாம் போடுவாங்க எல்லாம். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? பார்க்கலாம். ஏதோ போட்டுருக்காங்க. என்னது வித்தியாசமா என்னதுங்க இது? ஏதோ ஒண்ணு இருக்கு. காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், கல்வி கடவுள் காமராஜர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க.
காமராஜரை மாதிரி நீயும் பெரிய ஆளா வருவேன்னு சொல்லி கரெக்ட் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. வெறித்தனம் ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம் 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரப்பானாங்க. நல்லா இருக்க. இது புதுசா இருக்குண்ணே, இது புதுசா இருக்கு. யாரும் எனக்கு இப்படி ஒரு gift வாங்கி கொடுத்தே கிடையாது. காமராஜர் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. கல்வி கடவுள் காமராஜரை வச்சுக்கிட்டு காமராஜர் பேரனா இருந்துகிட்டு ஒருத்தன் படிக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். சூப்பரா இருக்கு. கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி தோலா கலெக்ஷன்ஸ், மிக்க நன்றி. எப்போவுமே நம்ம கடை ஃப்ரேமு கடை எல்லாமே அங்கே தான் ஆர்டர் பண்ணுவேன். இனிமேல் நீங்களும் ஃபாலோ பண்ணி அவங்க ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் மறக்காம. அடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்த்துருவோமா? அடுத்து யாரு? ஹாப்பி பர்த்டே ராஜா அண்ணா. முப்புடாதி தம்பி, நம்ம தம்பி தான் முப்புடாதி. நம்ம ஊருக்கு புதுசா வந்த பெரிய சாமி கொண்டாடி சாமியாடி கருங்காலி அம்மன். இந்தா இந்த கிஃப்டை நீ பிரிச்சிரு. நீ பிரிச்சதான் அவன் சந்தோஷப்படுவான். ரொம்ப நன்றி. என்னது இது? சட்டி கிட்டி வாங்கி கொடுத்துருக்கானு வரல. சூப்பர். போன திருப்பி உனக்கு பால் டப்பா கொடுத்தாங்க, இந்த திருப்பி எனக்கு சட்டி வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, கர்ச்சிப்பு. பரவாயில்லையா, கர்ச்சிப்பு வாங்கி கொடுத்துருக்கானே ராமராஜ்ல. கர்ச்சிப்பு ஒண்ணு பிரிச்சு பாத்துருமா? ஆனா இதுல ஒண்ணு என்ன பெரிய விஷயம்னா, நான் கர்ச்சிப்பே யூஸ் பண்ண மாட்டேன். உண்டே நான் யூஸ் பண்ண மாட்டேன். கர்ச்சிப்பு தாங்க. நம்மளுக்காண்டி கர்ச்சிப்பு வாங்கி கொடுத்துருக்கான். கர்ச்சிப்பு ஆசையா? இனிமே அவன் பேரை சொல்லி இனிமே நம்ம டெய்லி கர்ச்சிப்பு யூஸ் பண்ணுவோம். சரி, அடுத்த கிஃப்ட் என்னன்னு பாத்துடலாமா? இவனுக்கு மட்டும் எப்படி வெள்ளை வெள்ளையா வாங்கி தந்திருக்கானா? நம்ம அழுக்கு ஃபுல்லா அதுல போய் ஒட்டிருக்கேன். கலர் கலரா வாங்கி கொடுத்திருந்தா கூட நம்ம அழுக்க மேட்ச் பண்ணிக்கலாம். அழுக்காவா இருக்கு. ஓகே, அடுத்த கிஃப்ட் என்னன்னு பாத்துருவோமா? இது யாரு? ஹாப்பி பர்த்டே தம்பி. எந்த தம்பி? எந்த தங்க கம்பி? யாருன்னு தெரியலையா? இது யாருல? இது தெரியல. உனக்கு தானே கொடுத்தாங்க. பாரிங்கிறவன் கொடுப்பான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பாரி கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நாராயண தம்பி நினைக்கேன், அப்படிதானே? நாராயண தம்பி கொடுத்துருக்கான். குட்டி ஹரி, கறி குட்டி கிஃப்ட் வந்திருக்குதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். உழைச்சு பார்க்கறதுல இதோட ரொம்ப சந்தோஷம். ஒரு கிஃப்டா பார்க்கணும் ஒரு ஆர்வம். என்னென்ன கிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? மட்டும் நல்ல நல்ல கிஃப்டா கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் பேம்பஸ். நீ சின்ன பையன்டா, நீ சின்ன பையன், உனக்கு சின்னத்தனமா தான் கொடுப்பாங்க. உனக்கு படிக்கிற புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நீ அதை ஒரு நாளாவது எடுத்து படிச்சியா? நீ அது தொட்டு கூட பார்க்கல. அங்க பேம்பஸ்லாம் அப்படி கிடக்கு. இதுவும் சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கு. ஏதோ கொடுத்துருக்காம நினைக்கிறேன். என்ன பால் டப்பா கழட்ட உனக்கு கொடுப்பாங்க. பால் டப்பா கிடையாது. பால் டப்பாலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. உனக்கு கொடுப்பாங்களே, நானாவது அதை கொடுத்துட்டு அப்பா சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இறங்கிட்டு தெம்பா. நீ என்ன பிக்கி கூட தெரியல. குழைக்க முடியல. பிக்கிறதுக்கு முக்குதாங்க. நாலா பக்கமும் ஒட்டி வச்சிருக்கான். இது எங்க கூடி பிக்கத ஒரு வழியா பிச்சாச்சு. என்னதாங்க இருக்கும்? புத்தர். இது என்ன? யாரும் வாங்கி கொடுத்துருக்காங்க. புத்தர் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அமைதியா 2025ல நீ தியானமா இருந்து இந்த உலகத்தை சாதிச்சிரு அப்படின்னு சொல்லி புத்தர் கொடுத்துருக்காங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அமைதியா இருக்கணுமா அப்படி சொல்லி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அது பிறந்த நாளுக்கு கொடுத்துருக்கா. நம்ம நியூ இயருக்கு தான் பிடிச்சிருக்கு. அதனால நம்ம 2025 இது இனிமே நல்லா இருக்கும். புத்தரை வச்சு நம்ம என்ன ஏதோ ஒரு இது கல்லுல செஞ்ச மாதிரி இருக்க. கல்லுல தாங்க செஞ்சிருக்காங்க. ஆமா. சரி, அடுத்து கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது யாரு? ஹாப்பி பர்த்டே தம்பி, நம்ம பாண்டி அண்ணன், உடன்பிறவா அண்ணன், பாசமிகு அண்ணன், ஃப்ரீ ஃபயர் மன்னன், காதல் கண்ணன், அப்புறம் ப்ரோ பிளேயர்,
220 பல்சர் பல்சர் பாண்டி ஏதோ ஒரு gift கொடுத்துருக்காங்க. ஏதோ சுவிட்ச் போட்டு என்னது இது இல்ல லைட் மாதிரி இருக்குதுங்க. ஏதோ லைட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்துக்கலாம். லைட் லைட் இல்ல, ஏதோ டிசைன் நினைக்கிறேன். பூன் மாதிரி தெரியுது. செம்பருத்தி லைட் தாங்க. வாவ் வாவ் வாட் சார்ஜர் மாட்டி லைட் போடுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அழகா இருக்க. இது எப்படி போட முடியாது. வீட்டில் போட்டு பிறகு காமிக்க. அழகா இருக்கு. ஒண்டர்ஃபுல். மூக்களை சிரிக்கும். அடுத்த கிஃப்ட் என்னன்னு பாத்துடலாமா? யாருப்பா அது? சூர்யா. ஹாப்பி பர்த்டே நட்பே அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா கிஃப்ட் கொடுத்தோம். காதல் மன்னன் சூர்யா பிளே பாய். அது வந்து அப்போ வந்து காதல் மன்னனா இருந்தான். இப்போ காதலை விட்டு இப்போ பிளே பாய் ஆயிட்டான். ஒன்னா ரெண்டா ஏகப்பட்டது வச்சிருக்கான். இப்படி ஒரு ஆஃபர் போட்டா யார்தான் வாங்காம இருப்பா? அதான் நாங்களும் வாங்கி. நம்ம தோலா கலெக்ஷன்ல 12 காரு கேலண்டர் 1, 10 கட்டு ஃப்ரேம் 2, 6 9 ஃப்ரேம் 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபரா கொடுக்குறாங்க. இந்த கடை எங்க இருக்குன்னு கேக்கீங்க. நம்ம தச்சநல்லூர்ல ஃபேமஸா ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தோலா கலெக்ஷன் இருந்தாங்க. இந்த பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் தான். அப்புறம் என்ன, இந்த காம்போ ஆஃபர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாங்கி கொடுத்து இந்த நியூ இயர் மாசம் செலிப்ரேட். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காம்போ ஆஃபர் நம்ம பொங்கல் வரைக்கும் தாங்க இருக்கு. யாரும் வெயிட் பண்ணாம உடனே ஆர்டர் பண்ணுங்க. நம்ம தோலா கலெக்ஷனோட ஐடியும் போன் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்பவே மறக்காம எல்லாரும் தோலா கலெக்ஷன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம். பாய் பாய். என்ன ஃபிகர்ஸ் வருது? ஃபிகர்ஸ் வருது. ஃபிகர்ஸ் ஹெட்போன் நினைக்கிறேன். ஹெட்போன் இல்லையா? ஏதோ பியானோ மாதிரி இருக்கு. அது இல்லங்க. ஹெட்செட் கிடையாதுல. இந்த தொங்க போடுவோம்ல அது. நம்ம தொங்க போடுது அது. வாவ் புல்லாங்குழல் வாசிக்கிறது நம்மளுக்கு. ஓ இது போடுறதா? துணி மாட்டுறது. இது அப்படி துணி மாட்டிக்கலாம். இல்ல புல்லாங்குழல். கோட் சூட்லாம் இதுல மாட்டிக்கலாம். அதனால இதை கொடுத்துருக்கான். நம்ம வீட்டுல சும்மா தொங்க போடாதே, அழுக்காயிரும். இதை போட்டு தொங்க போடுங்க அப்படின்னு கொடுத்துருக்கான். வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குது. ஐயோ போவோம், பார்த்து செத்துற போறான். ரொம்ப வந்துடும் பாரு. சரி, பேரை சொல்லி வீட்டில் ஆணி அடிச்சு தொங்க விட்டுறதுனா. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்ராஜாவுக்கு பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிதான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டி மாஸ். பெரிய செலிபிரிட்டி குட்டி மாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நடிகர் அவரை மாதிரி நடிகர் யாரும் கிடையாது. இன்ஸ்டால பாத்திருப்பீங்க. சரியான ஃபேமஸா போய்கிட்டு இருக்க குட்டி மாசு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஃபேமஸ் ஆகணும் அவனுக்கு போன திருப்பு தான் கிஃப்ட்ல பேம்பஸ் கொடுத்துருக்காங்க. இந்த திருப்பு எனக்கு வரல. நீங்க கொடுத்துருக்க கிஃப்ட் கூட பெருசா தெரியல. இந்த ஸ்டிக்கர்னு செலோடேப்புங்க பேர்ல அவ்வளவு தூரத்துக்கு ஒட்டி வச்சிருக்காங்க. நான் அதுக்கு பிரிக்க பாடு இருக்க இப்பதான் பிரிச்சிருக்கேன். வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அது மட்டும் நினைச்சிடாத. வாட்ச் மாதிரி தெரியலையே. வாட்சா என்னன்னு தெரியல. பாப்போம். நினைச்சிடாதன்னு. வாவ், கண்ணாடி பாக்ஸ் கொடுத்துருக்கான். இப்படி இருக்கு. பொடி அரிசியா கிடக்கு. இங்க பாருங்க, ஏதோ கண்ணாடி டப்பால ஏதோ மண்ணு போட்டு வச்சிருக்காங்க. உள்ள மணி வேற ஆடுது. உள்ள சீட்டு கிடக்கா. சீட்டை உரிச்சு வர்றா டேய். உள்ள ஏதோ ஒரு சீட்டு வேற போட்டிருக்கான். என்ன சீட்டா இருக்கும்? அத எடுத்து படிச்சு பாக்கவா? அப்பனாதான் தெரியும் உனக்கு. இது துறக்கவே ஒரு பாடு பண்ணுங்க. படிச்சு பாக்க. டோரிமான் தான் உனக்கு ரொம்ப பிடிக்குங்களா? எனக்கு டோரிமானே பிடிக்காது. நோபிட்டா தான் பிடிக்கும். ஏதோ சீட்டு இருக்கு. என்னடா இப்படி சொல்லுது? ஹாப்பி பர்த்டே இசைக்கு ராஜா. பரவாயில்ல, இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதிருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ இப்ப எழுத மாட்டியே. ஹாப்பி பர்த்டே இசைக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு
நம்மளுக்கு gift கொடுத்துருக்கான் நம்ம குட்டி மாஸ், செலிபிரிட்டி குட்டி மாஸ். அடுத்த விருது வர்றா டேய். சூப்பர் கை கொடு. உனக்கு தான் அவார்டு கொடுக்கணும். ஹாப்பி பர்த்டே. அடுத்த அவார்டு உனக்கு தான் சரியா? அடுத்த விருது பாரு. அடுத்து வந்து உலகத்திலே பெரிய டவர் நம்ம தான். இது என்ன அரிசியா ரவெல்லாம் கிடக்குல்ல? அதையம்மா சிந்துதே. அது வர மாட்டேங்கல உள்ள கிடக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜாவா? பரவாயில்ல, தமிழ்ல எழுதியிருக்கான். இங்க பாருங்க, தமிழ் கலை நயத்தோட ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷு. இப்போ மாதிரி படிப்பான்னு நீங்க நம்பிக்கோங்க. அவன் எழுத்த பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு. படிக்க மாட்டான்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவன் படிக்காமே போயிடுவான். முடிக்க 12th 10th படிக்க வைப்போம். 10th 400 மார்க் எடுத்து கொடுத்தா அவனுக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கன்னு சொல்லியிருக்கேன். எடுத்து கொடுத்துட்டாலும் நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி ஐபோன் வந்துச்சுன்னா அவன் ஃப்ரீ ஃபயர்ல பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிடுவானா. அதனால நான் ஐபோன் வாங்கி கொடுக்க மாட்டேன். அடுத்து என்னன்னு பார்த்துருவோமா? தம்பி வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி RM அசோக், நம்ம தோலா கலெக்ஷனோட ஓனர் RM அசோக்கு, வேற ஐயப்பன் அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி வாழ்த்துக்கள் RM அசோக் அண்ணன் இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஐயப்பண்ணே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஐயப்பண்ணு சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. தோலா கலெக்ஷன்ஸ் ஓனர் 2 பேரும் சேர்ந்து நம்மளுக்கு இந்த கிஃப்ட் வழங்கியிருக்காங்க. உங்கள் கையில் பிரிச்சிருக்கோங்க, பாதியாக பிரிச்சேன், ஒன்று பிரிக்க சொல்லிட்டு வளர்ந்தானே ஞாபகம் வருது. கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது உடம்புக்கு. வெண்டைக்காய் சாப்பிட சொன்னாங்க, நம்மளுக்கு சாப்பிட மாட்டேன். உடச்சிடாத பாட்டுல டோரிமான் இருக்குல்ல, டோரிமான் தோலா கலெக்ஷன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு தோலான்னு சொல்லி பர்சு தானே இது. ஆமா பரவாயில்லையே. தோலா கலெக்ஷன்ஸ்ல இருந்து ஒரு கிஃப்ட். தோலாவே 2 தோழர்களும் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஸ், மணி பர்ஸ் பாருங்க. குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. மாட்டு தோலில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெதரில் செஞ்சுருக்காங்க. லெதரில் செஞ்ச மணி பர்ஸ் 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோ வெயிட் இருக்குது. இதில் 4 1 2 3 4 5 6 7 8 தொட்டு வைக்கிறத சொல்லிட்டு 9 10 பை இருக்கு. உள்ள 10 பை இருக்குங்க. 10 பை இருக்கு. நமக்கு வைக்க பணம் தான் இல்லை. அடுத்து இவங்க தோலா கலெக்ஷன்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஸை கொடுத்ததுலேருந்து அடுத்து நம்மளுக்கு எவ்வளோ பணம் வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். பணம் சேர்ந்துச்சுன்னா தோலா கலெக்ஷன்ஸுக்கு ஒரு ஃப்ரேம் 1 ஆர்டர் போட்டுருவோம். தோலா கலெக்ஷன்ஸுக்கு 2 சேர்த்து ஒரு ஆர்டர் பண்ணிடுறோம். அடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்த்துடலாமா? அடுத்த கிஃப்ட் என்னன்னா, ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே அண்ணா அப்படின்னு சொல்லி யார் கொடுத்துருக்கானா? என் தங்கச்சி, உடன் பிறந்த தங்கச்சி பூஜா, அவள் பேர் அவள் கொடுத்துருக்கான். என்ன கிஃப்ட்னு பார்த்துருவோமா? செல்லுலாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில். இருக்க செல்லே போதாது, ஒரு செல்லு வச்சுட்டே நம்ம படாது போட்டு பார்த்தோம். செல்லு கொடுத்தாங்க ஆச்சரியம். ஐஃபோனாக இருக்குமா? ஐஃபோனு டக்குன்னு உரியண்டா, அதை உரிக்க கடை இத்தனை ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா யாரு எத்தனை எப்படி உரிக்க தரலன்னு சொல்லி டப்பு டப்பு இந்த உரி இப்படி நானும் பார்த்துட்டே இருக்கேன். நானும் ஒவ்வொரு தடவையும் இந்த இதோட போராட வேண்டிய. உனக்கு உரிக்குது இல்லல? டேரி மில்க்டா, டேரி மில்க் ஃபேமிலி பேக். இந்த 1000 நம்மளுக்கு ஃபேவரட்டான டேரி மில்க். நம்ம ஃபேவரட் இதுதான், நம்ம ஃபேவரட்டான டேரி மில்க் என் தங்கச்சி எனக்கு கொடுத்துருக்கா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏப்பா
எவ்வளவு ரூபான்னு போடலையே. 100 ரூபா. 100 ரூபா கிடையாது, கூட இருக்கும். 100 ரூபா டெய்ரி மில்க் உனக்கு சின்னது. என்னப்பா தெரியும்? 100 ரூபாப்பா அது. எவ்வளவு ரூபான்னு தெரியல, ஆனா நல்ல பெருசா இருக்கு. 100 இத ஒரு வாரம் வச்சு ஒரு மாசம் வச்சு திங்கலாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா. அவ்வளவு பெருசா இருக்கு. என்கிட்ட கொடுத்தனா ஒரே நாள்ல என்ன 1 மணி நேரத்துல காலி பண்ணிடுவேன். அவன்கிட்ட கொடுக்க மாட்டோம்ல. ஒரு வாரமா தின்னுங்க. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தின்றேன்ப்பா. நான் அதுக்குள்ளே தீட்டு போய் தின்னுவேன். அந்த டெய்ரி மில்க்கு ஒரு முட்டை கொடுத்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கிஃப்ட் பிடிச்சிடலாமா? அடுத்து லாஸ்ட் கிஃப்ட். லாஸ்ட் கிஃப்ட் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பி பர்த்டே எம்எம்ஆர். எம்எம்ஆர்னா யாருன்னு கேட்கீங்களா? நம்ம மாமா, நம்ம அன்பு மாமா, தங்க மாமா ராமர் முருகேசன் கொடுத்துருக்காங்க. அவங்க பாசத்துக்கு அளவு கிடையாது, அதே மாதிரி இந்த கிஃப்ட்டுக்கும் அளவு கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்ன கிஃப்ட்னு பார்த்துருவோம். அவ்வளோ பெரிய கிஃப்ட்டை தான் கொடுத்துருப்பாங்க. எப்படியும் அவங்கள சொல்ல என்னத்த சொல்ல, அவங்கள சொல்லதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ வார்த்தைகள் இருக்கு, சொல்ல தெரியல நம்மளுக்கு. என்னது இது? சேலை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சேலை கட்டுமே. சேலை என்ன பையனி உழைச்சு பார்க்காம அது இதுன்னு சொல்றேன். லெட்டர். ஏ அப்பா, உனக்கு செய்தி கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய லெட்டர். செய்தி பாருங்க, இது படிக்கணுமா? படிக்கே ஒரு இவ்வளவு பெருசெல்லாம் இருக்கு நமக்கு. படி. எனக்கு படிக்க ஒரு மாதிரி இருக்கு. அதனால என் உடன்பிறப்பு குட்டி மாசி இப்போ இந்த கவிதைகளை வாசிச்சு இப்ப என்கிட்ட சொல்லுவாங்க. பாருங்க, ஆள விடுங்க சாமி. நீ வாசிச்சு சொல்ல. 20 படி. மேல எழுதி என்ன போட்டிருக்கு அதை படி. அதை படிச்சுட்டு உங்க பிறந்தநாளுக்கு நீங்க தான் படிக்கணும். நான் எப்படி படிக்கலாம்? இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், படிக்க. நீ படிக்க மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கோம்ல. படிப்பேன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு. உங்க பிறந்தநாளுக்கு நீங்க தான் சார் படிக்கணும். படிங்க சார். நீ படிச்சு நிரூபிச்சு ஒரு 2 லைன் படிச்சு இருக்கட்டும் சார், பரவாயில்ல இருக்கட்டும், படிங்க சார். ஒரு 2 லைன் படிச்சு நிரூபிச்சு காமிச்சா அங்க உனக்கு கேன்ஸ் அதிகமாயிருவாங்க. நீ படி. ஒண்ணு வேண்டாம் சார், படி. நீ படிக்க மாட்டேன்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. படி. ரெண்டு கிடையாது சார். உங்க பிறந்தநாளுக்கு நீங்க தான் படிக்கணும். என் பிறந்தநாளுக்கு நான் படிப்பேன். 2 லைன் படில. இல்ல நீங்க படிச்சுக்கோங்க சார். சரி, இந்த 2 லைன் நீங்க படிங்க சார். 2 லைன் அவங்க உன் ஃபேன்ஸ்காண்டி நீ படிச்சு காட்டு. ராஜாதி ராஜா. இது வரைக்கும் படி. 2 லைன் படிச்சாச்சு சார். இது வரைக்கும் படி. படில படிச்சு காமிச்சிருங்க. சொல்லு. 20 வரிசைகள் இல்ல, வரிகள் இல்ல. அது சொல்லி அத நீங்க படிங்க. ஒழுங்கா படிச்சா ரேட் பண்ணி ஒழுங்கா படிக்கலாம். பரவாயில்ல, படி. சொல்லுல, படிச்சு சொல்ல. நீ படிங்க சார். 2 லைன் மட்டும் படி. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீங்க படிச்சு. நீ படிக்க என்னன்னு அவங்களுக்கு தெரியணும். நான் படிச்சிரோம் சார். நீங்க படிங்க சார். நீ இப்ப படிக்கலன்னா உனக்கு கேவலமா நினைப்பாங்க. அதெல்லாம் கேவலமா நினைக்க மாட்டாங்க சார். நீங்க போ, நானே படிக்க. ராஜாதி ராஜா 20 வரிகளில் என்னால் முடிந்தது. அன்பான 1000ல் ஒருவனுக்கு அறுவையின் இந்த வாழ்த்து மடல். அறுவை கிடையாது, அறுவை. ஈசன் தந்த வாழ்வில் உயர பறக்க நினைப்பவனுக்கு ஊன்றுகோலாய் நின்று எத்துணை சண்டையிட்டாலும் ஏக்கம் என்று சொன்னாலும் மலியின்றி 5 நிமிடம் கழித்து நானாய் பேசுகையில் ஒன்றும் நடக்காதது போல் ஓங்கி ஒழுக்கும் உன் புன்னகையோடு ஓவியமற்றவனாய் இக்கணம் வரை கண்முன் வந்து நீ நின்று காலப்போக்கில் மாறிடுவாரென கிண்டல் செய்தது போல் எனதன்பு கீழ் நோக்கி தாழ்ந்தாலும் குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் கூடவே வரும் உனதன்பை கெட்டியாக பிடிக்க தெரியாத நான் என்ன எழுதுவேன் உன்னை பற்றி? 20 வரிகளில் எழுதுவா இயலாத ஒன்று இருந்தும் முயற்சித்தேன். வென்றுவிடலாம் என இறுதியில் உனை போலவே ஒளிவு மறைவில்லாமல் சிரித்தது என் பேனா. 20 வரிகளில் எழுத முடியா காவியம் அவன் என்று. அறுவைன்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க. 15/11/2024 என் பிறந்த நாளுக்கு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. எனக்காக எழுதியிருக்காங்க. என்ன சொல்லனே தெரியல, எனக்கு கண்ணீர் தான் வரும். வேண்டாம். அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சு. எல்லா கிஃப்ட்டும் எல்லாமே
பிரிச்சு காட்டணும்னு ஒரு ஆசை. ஆனா லேட் ஆயிட்டு யாரும் கோச்சிக்கிட மாட்டீங்க சொல்லுது. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய், டாடா, see you.